ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ளீஸ் எல்லாரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பை மோட் அப்படிங்கிற மொபைல் ஆப் பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்பில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரிஸையும் கம்மியான ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. வேணுன்றவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்க்கான லிங்க்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடவுளான லக்ஷ்மிக்கு ஒரு சாபம் இருந்திருக்கு. அந்த சாபம் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரியவர், பணக்கார பெரியவர் ஒருத்தவர் தினமும் காலையில் குளிச்சுட்டு லக்ஷ்மியை வழிபட்டுட்டு தான் எல்லா வேலையுமே செய்ய தொடங்குவார். அப்படி ஒரு நாள் அவர் காலையில் வழக்கம் போல் பூஜை ரூமில் போகும்போது லக்ஷ்மி அவர் முன்னாடி தோன்றி உன்னோட சந்தோஷமான காலங்கள் இன்றோடு முடிய போகுது, நாளையிலேருந்து உன்னோட கஷ்டகாலம் ஆரம்பிக்க போகுது, அதனால் இன்றைக்கியோட கடைசி நாள், நாளையிலேருந்து நான் உன்னோட வீட்டில் இருக்க மாட்டேன், அதனால் நீ உண்மையான பக்தியோடு என்னை வழிபட்டதால் உனக்கு ஒரு வரம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன வரம் வேணுமோ என்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த பக்தருக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. இவ்வளோ நாள் நீங்கள் என் வீட்டில் இருந்தீங்க, என் குடும்பம் செல்வ செழிப்போடும் ஒற்றுமையாகவும் நிம்மதியாகவும் இருந்தாங்க. இப்போ நீங்கள் எங்களை விட்டுட்டு போயிட்டா என் குடும்பம் வறுமையிலும் ஒற்றுமை இல்லாமலும் வாடும். அதனால் என் குடும்பம் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் வராமல், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் முன்னாடி இருந்தது போலவே ஒற்றுமையாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் வரம் கேட்டாராம். உடனே லக்ஷ்மி சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லி மறைஞ்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அவர் வழக்கம் போல் குளிச்சுட்டு பூஜை அறையை திறந்து பார்த்தா லக்ஷ்மி ஜெகஜோதியாக பொலிவோடு உக்காந்துட்டு இருந்தாங்க. அம்மா, நீங்கள் இன்னையோடு என் வீட்டை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு, ஏன் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கேட்டாராம். அதுக்கு லக்ஷ்மி சொன்னாங்களாம், என்னோட சாபம் தெரிந்தே, என்னுடைய பலவீனம் தெரிந்தே நீ என்னிடம் ஒற்றுமையான குடும்பம் வேண்டும் என்ற வரத்தை கேட்டாய். ஒற்றுமையாக உள்ள குடும்பத்தை விட்டு என்னால் வெளியே செல்ல இயலாது. இதுதான் எனக்கு வாய்த்த சாபம். என்னுடைய பலவீனம் தெரிந்து நீ இந்த வரத்தை கேட்டுவிட்டாய். அதனால் ஒற்றுமையாக உள்ள குடும்பத்தை விட்டு நான் எப்போதும் போக மாட்டேன் என்று லக்ஷ்மி அந்த வீட்டிலேயே இருந்தாங்களாம். இது தாங்க இந்த கதை. ஒற்றுமையாக இருந்தால் லக்ஷ்மி எப்பொழுதும் நம் வீட்டில் இருப்பாள். நன்றி.